எருசலேம்ல தேவாலயம் இருக்குது, அங்க போறாங்க. அங்க போயிட்டு எருசலேம்ல தேவாலயத்துல பலி செலுத்துறாங்க. சிமியோன் வராரு, அன்னாள் வராங்க, அங்கேயே இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப 1 வருஷம் 2 வருஷம் ஆகுது. 2 வருஷம் இங்க இருந்தப்ப அப்பதான் சாஸ்திரிகள் இயேசுவ பாலகனா ராஜா எங்க பிறந்திருக்கிறாருன்னு தேடிட்டு வராங்க. மத்தேயு 2ஆம் அதிகாரம். சோ இது எல்லாம் ஒரே நைட்ல நடக்கல, 2 வருஷத்துக்கு உள்ள நடக்குது. சாஸ்திரிகள் வந்து என்ன பாக்குறாங்க அங்க? மத்தேயு 2:2 யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார். அப்போ அவன் கேட்கறான், இவங்க சொல்றாங்க. உடனே சாஸ்திரங்கள் எல்லாம் அந்த வேதத்தை ஆராய்ஞ்சு வசித்த சொல்றாங்க. அவங்கள அனுப்புறான், நீங்க போய் குழந்தைய பணிஞ்சிட்டு எனக்கு வந்து சொல்லுங்க, நானும் வந்து பணிகிறேன். அவங்க போறாங்க. தேவதூதர் அவங்கள சாஸ்திரிகளுக்கு சொல்லி வேற வழியை அனுப்பிச்சிடுறாரு. இப்போ ஏரோதுக்கு இவங்க திரும்பி வரலையே அப்படின்றதுனால ஏரோது ஒரு ஆர்டர் போடுறான். 2ஆம் அதிகாரம் 13. அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். திட்டமாய் யாருக்கிட்ட திட்டமா விசாரிச்சான்? சாஸ்திரிகளுக்கிட்ட திட்டமா விசாரிச்ச காலத்தின்படி 2 வயசுக்கு உள்ள. அப்ப அந்த 2 இயர்ஸ்க்குள்ள இது நடக்குது. 2 இயர்ஸ்க்குள்ள இயேசுவ 2 வயசு குழந்தையா இருக்கிறப்ப கவனிங்க. இன்னொரு இது, மேய்ப்பர்கள் எங்க பார்க்க வந்தாங்க? சத்திரத்துல மாட்டு தொழுவத்துல பார்க்க வந்தாங்க. ஆனா இவங்க மாட்டு தொழுவத்துக்கு போல. அங்க பாருங்க, 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 10-11. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து எங்க சாஸ்திரிங்க வந்து அன்னைக்கு ராத்திரி வனாந்தரத்துல மேய்ப்பர்களோட சேர்ந்து போல, அது அவங்களுக்கு மட்டும். இங்க இப்ப வீட்டுக்குள்ள போறாங்க. நட்சத்திரம் அவங்கள நேரா வீட்டுக்கு வரைக்கும் வந்துச்சு. வீட்டுல இயேசு இருக்கிறாரு, சின்ன குழந்தையா 2 வயசுக்குள்ள. அப்ப அவங்கள வந்து தொழுதுட்டு போறாங்க. இது ஏரோதுக்கு கேள்விப்பட்டு ஆர்டர் போடுறான், 2 வயசுக்குள்ள இருக்கிற எல்லா குழந்தைங்களும் சிரசேதம் பண்ணுங்கன்னு. அப்ப என்ன நடக்குது? 2:13. அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றார். எங்க? இங்க பாருங்க, இங்க இருந்து எகிப்து இங்க இருக்குது கீழே. இங்க போயிடுறாங்க, பிள்ளைய கூட்டிட்டு இங்க போயிடுறாங்க எகிப்துக்கு. அப்புறம் என்னாச்சு? 2ஆம் அதிகாரம் 22-23. ஆகிலும் அர்கேலாயு தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு வந்து யூதேயாவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான். அப்பொழுது அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு, அந்த அர்கேலேயு ஏரோது எங்க அரசாள்றாங்க? யூதேயாவால. டிஸ்ட்ரிக்ட் அரசாள்றான். ரோமருடைய ஆட்சியில டிஸ்ட்ரிக்ட். இங்க அங்க அங்க. இப்ப இங்க ஏரோதுனா ஒரே ஏரோது கிடையாது, 1 2 3 4 அப்படி இருக்கும். ஓகே, அப்புறம் என்னாச்சு உங்களுக்கு? 23. நாசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். நசரேயன் என்னப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. எங்க இருந்து? எகிப்தில இருந்து எங்க வராங்க? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்றோம். நசரேயன் இருந்ததுனாலையும் சொல்றோம்,
நாசரேத் ஊர்ல வளர்ந்ததுனாலே சொல்றோம். இப்ப இயேசு இங்க வந்துட்டாரு. பாலகனா இருந்தவர் சின்ன வாலிபக்குள்ள இங்க வந்துட்டாரு. மேபி வயசு ஒரு 4, 5, 6, 7, 8 இங்க இருக்கிறாங்க ஃபேமிலியா. இங்க இருக்கிறப்பதான் அவங்க குடும்பத்தோட எருசலேமுக்கு பண்டிகைக்கு போவாங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் அப்பதான் இயேசு தேவாலயத்திலேயே இருந்துட்டாரு. 2ஆம் அதிகாரம் 40, 41, 42 படிங்க. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது. தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். எங்க போவாங்க? அப்புறம் அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்தில் இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவர்களிடத்திலும் அவரை தேடினார்கள். காணாததினாலே அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுதரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடே உன்னை தேடினோமே என்றாள். அதற்கு அவர், நீங்கள் என்னை ஏன் தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். நாசரேத்திலிருந்து ஃபேமிலியா பஸ்காவுக்கு எருசலேம் வந்தாங்க. அங்கிருந்து இவ்வளவு தூரம் திரும்பி போறப்ப இயேசுவை மறந்துட்டாங்க. தேடிட்டு போறாங்க. அப்புறம் இயேசு தேவாலயத்தில் இருக்கிறாரு. எருசலேம் தேவாலயம், அந்த செருபாபேல் கட்டினப்போ இருந்த தேவாலயம். இந்த தேவாலயத்தை பார்த்தா சொன்னாரு, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராமல் போகும் அப்படின்னாரு. அதன்படி கிபி 70 தேவாலயம் அழிஞ்சு போச்சு. இந்த தேவாலயத்துல உட்கார்ந்து இயேசு போதனையை கேட்கிறாரு. வராங்க, பேரண்ட்ஸு பேசுறாங்க. அப்புறம் இங்கிருந்து அழைச்சிட்டு இங்க போய் நாசரேத்திலே இருக்கிறாரு 30 வயசு வரைக்கும். 30 வயசு ஆன பிறகு இயேசு ஞானஸ்தானம் எடுக்க வராரு. லிசன், இந்த ஏரியா வந்து ஜீசஸ் உடைய மினிஸ்ட்ரி கேபிட்டல். கலிலேயான்றது ஜீசஸ் உடைய மினிஸ்ட்ரி கேபிட்டல். எருசலேம் அவருக்கு ரொம்ப ஆப்போசிஷன் இருக்கிற ஏரியா, கேபிட்டல். இது பொலிட்டிக்கல் கேபிட்டல். இது ஜீசஸ் உடைய மினிஸ்ட்ரி கேபிட்டல். பரிசேயர், சதுசேயர், பிரதான ஆசாரியர், ஏரோது, பிலாத்து, அவங்க எல்லாம் இந்த ஏரியாவில் இருந்தவங்க. இயேசுக்கு வந்த எதிர்ப்பு பெரும்பான்மையா இங்கிருந்து வந்தவைகள். ஓகே, அதனால இயேசு என்ன பண்ணுவாரு, இங்கேயும் டிராவல் பண்ணிட்டே இருப்பார். பாருங்க, இப்போ இங்கிருந்து ஞானஸ்தானம் எடுக்க எங்க வந்தாரு அப்படின்னா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. திபேரியு ராயன் ராஜ்யபாரம் பண்ணின 15ஆம் வருஷத்திலே, மேபி இருங்க இந்த ஓகே கோ ஹெட். திபேரியு ராயன் ராஜ்யபாரம் பண்ணின 15ஆம் வருஷத்திலே, இந்த ராயன் அப்படின்றவங்க எல்லாம் சீஃப், பெரிய ஆளுங்க, சீசர் அப்படின்னுவாங்க. ராயன்னா சீசர். நமக்கு ஒரு சீசர் தெரியும், இந்த ஸ்டோரியில எல்லாம் வர சீசர். ரோமாபுரி எரிஞ்சப்போ பிட்டில் வாஸ்தன் இருந்தான்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா ஒரு ஸ்டோரி? அதெல்லாம் இந்த ஆட்கள்ல வர லிஸ்ட்டுங்க. இந்த ரோமர் உடைய சரித்திரத்துல வர ஆட்கள். ஓகே, திபேரியு ராயன் காலத்துல பொந்து பிலாத்து யூதேயாவுக்கு தேசாதிபதியாயும், லிசன், பொந்தி பிலாத்து யூதேயாவுக்கு தேசாதிபதி.
இயேசு சிலுவையில அறை உண்டப்போ எருசலேம் வந்தப்போ பிலாத்துவினிடத்துல விசாரணைக்கு அனுப்பப்பட்டார். ஏன்? அவன்தான் இங்கே பொறுப்பில் இருந்தான். ஓகே, நெக்ஸ்ட். ஏரோது காட்பங்கு தேசமாகிய கலிலேயாவுக்கு அதிபதியாயும். இது கலிலேயா கார்பங்கு தேசம் அப்படியே பிரிச்சு பிரிச்சு ஆள்றாங்க. இங்க ஏரோது இருக்கிறான், இங்க பிலாத்து இருக்கிறான். ஓகே, நெக்ஸ்ட். அவன் சகோதரனாகிய பிலிப்பு காட்பங்கு தேசமாகிய இத்ரேயாவுக்கு திராகோனித்து நாட்டிற்கும். இதுமேயா இங்கேயும் இங்க அது மாதிரி பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்காங்க. ஓகே, அதை விட்டுருவோம். நெக்ஸ்ட். அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராயும் இருந்த காலத்தில் வனாந்திரத்திலே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. மத்தேயு 3:1. மத்தேயு 3:1. அது என்ன அழகா எருசலேம்ல இருந்த லீடருங்களை சொல்லிட்டு சொல்லுது பாருங்க வசனம். அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்திரத்தில் வந்து. வெயிட், எங்க? தோ தோ யோவான் ஸ்நானகனுடைய ஊரே, ஃபாதர் ஊரெல்லாம் இங்கதான். அவங்க அப்பா அம்மா, அவனுக்கு தேவதூதன் தரிசனமானது, அவங்க அப்பா ஊழியம் செஞ்சது, தேவாலயத்தில் ஆசாரியனா இருந்தது இங்க. அதனால யோவான் ஸ்நானகன் இங்கே இருந்தாரு. இப்ப ஞானஸ்தானம் கொடுக்கிறப்போ அவர் இங்க யோர்தான் நதிக்கரைக்கு இங்க தான் அவர் ஊழியத்தை தொடங்கினாரு யோவான் ஸ்நானகன். இயேசு ஞானஸ்தானம் எடுப்பதற்கு இங்கிருந்து யோவான் ஸ்நானகத்துல வராரு. ஓகே, அப்புறம் மனம் திரும்புங்கள். இல்ல, யோவான் ஸ்நானகன் வந்து அப்புறம் இங்க 13 பாருங்க. அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு. வெயிட் என்ன அழகா சொல்லுது பாருங்களேன். யோவான் இங்க ஞானஸ்நானம் கொடுக்கிறாரு. இயேசு கலிலேயாவை விட்டு இங்க வராராம். யோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு கலிலேயா இருக்கு. அங்கிருந்து பேப்டிசம் எடுக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம எவ்வளவு வசதி பாருங்க. நம்ம காரில் நான் போக மாட்டோம், நல்ல ட்ரெஸ் இல்லைன்னா சர்ச்சுக்கு போக மாட்டோம். நம்ம எவ்வளோ ரீசன் சொல்றோம். ஞானஸ்தானம் எடுக்கலன்னு கேட்டா எவ்வளோ ரீசன் சொல்றோம். அவரு ஞானஸ்தானம் எடுக்க இங்கிருந்து இங்க பிளைட்ல வரல, நடந்து தான் வந்தார். எவ்வளோ ஒரு கஷ்டம் இல்ல. அடிக்கடிக்கு நடந்து 130 கிலோமீட்டருக்கு போறதுன்னா அது எவ்வளோ ஒரு அது கஷ்டமான ஒண்ணு. நான் முடிகிறப்ப சொல்றேன் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ், எவ்வளோ தூரம், எந்தெந்த ஊருன்னு. இங்கிருந்து இங்க வந்தாங்க, ஊழியத்தை துவங்குறான். அப்பதான் கேட்கிறான், ரபி நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் அப்படின்னு. வந்து பாரும் அப்படின்ற. ஏன்னா இது அவர் ஊர் கிடையாது. அதனால டெம்பரவரியா ஒரு இடத்துல தங்கினாரு. அங்க போய் 2 நாள் இருந்துட்டு அப்புறம் அவர் கிளம்பி அவங்க ஊருக்கு போறாரு. பாருங்க யோவான் லூக்கா 4:16. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். இங்க பாருங்க, நாசரேத் அவருடைய வளர்ந்த ஊரு. எவ்ரி டைம் அவர் அந்த டெம்பிள் எதுக்கு போவாரு, சினாகோக்கு எப்பவுமே வாசிப்பாரு அங்கதான். ஓகே, அதுக்கு அடுத்தது வனாந்தரத்துல அங்க இருக்கிறப்பதான் அவர் 40 நாள் ஃபாஸ்டிங் எடுத்தாரு. அதுதான் அங்க சொல்லுது. லூக்கா 4:16 படிச்சா 44 4:44. அந்தபடியே கலிலேயா நாட்டில் உள்ள ஜெப ஆலயங்களில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். எங்கே? இந்த ஏரியால தான் பிகினிங் மினிஸ்ட்ரி பிகின் ஆனதே. இயேசு கானா ஊருக்கு போனார் அப்படின்னு யோவான் 2ஆம் அதிகாரத்துல சொல்லுவோம். எடுங்க யோவான் 2. மூன்றாம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. கலிலேயா டிஸ்ட்ரிக்ட் கானா இங்க போறாரு. முதல் நாள் வந்தாரு, ஞானஸ்நானம் எடுத்தாரு, போயிட்டாரு. 2 நாள் இருந்து 3ஆம் நாள் கானா ஊருக்கு போறாரு. அதுக்கு முன்னாடி நடக்கிறது இதெல்லாம். சோ கானா ஊர்ல கல்யாணம். அதுக்கப்புறம் 4ஆம் அதிகாரம்
ஈவன் இன்னும் கூட ஷார்ட் பண்றேன் நான். ஐ கேன் 2:13 வசனம், யோவான் 2:13. பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமா இருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்திலே ஆடுகள் போதும். அப்போ அங்கிருந்து எருசலேமுக்கு வராரு. 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோவானை பார்க்கிலும் இயேசு அநேகம் பேரை சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்தபோது யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். யூதேயாவை விட்டு மறுபடியும் அங்க போயிடுறாரு. இதான் அவருக்கு சேஃப். ஆனா அங்க போயிடுறாரு. அதுக்கப்புறம் 4ஆம் அதிகாரம் 4 வசனம் 9ஆம் வசனம். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்கள் ஆனபடியா, இது இன்னொரு தடவை ஊழியத்துக்கு வரப்போ சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனா இருக்க சமாரியா ஸ்திரீ ஆகிய இல்ல, என்னிடத்தில். கொஞ்சம் மேல படிப்போமே. அவர் சமாரியா நாட்டின் வழியே 3வது வசனம் 4ஆம் வசனம். இயேசு தாமே ஞானஸ்நானம் கொடுக்கல, அவருடைய சீஷர்கள் கொடுத்தார்கள். அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதா இருந்தபடி, அதாவது இங்க இருந்து அவங்க ஊருக்கு போக வேண்டியதா இருந்துச்சு. ஆனா ரூட் வந்து சமாரியா, இங்க போனோம். அதனால அங்க போய் அவர் வெயில்ல போனப்போ அங்க ஒரு பெண்ணை பார்த்து அந்த பெண்ணோட பேசுறாரு. சாப்டர் 4 அவருடைய ரூட் இப்படி கூட போயிருக்கலாம் அங்க போய், ஆனா போல சமாரியாவை கிராஸ் பண்ணி இங்கே கலிலேயாக்கு போறாரு. ஈவன் இயேசு எரிகோவுக்கு போனார் அப்படின்னு சொல்லும். அப்போ எங்க அங்கிருந்து வரப்போ இதான் எரிகோ, இங்கிருந்து எருசலேம். இப்படிதான் இந்த மாதிரி போய் 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 ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு சம்பவம் நடக்கும். இயேசு கடலின் மேல் நடந்தார். கலிலேயா கடலில் மீன் பிடிக்கும் பொழுது பேதுருவை சந்தித்தார். இதான் கடல். இந்த இடத்துல பேதுருவை இங்க மீட் பண்றாரு. இயேசு உயிரோடு எழுந்த பின்பு அவருடைய சீடர்கள் கலிலேயா கடல்ல மீன் பிடிச்சிருந்தாங்க. இங்க இயேசு உயிரோடு எழுந்தப்போ சிலருக்கு இங்க காட்சி அளித்தாரு, சிலருக்கு இங்க காட்சி அளித்தாரு. கவனிங்க, க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில காரியம் சொல்றேன். இந்த மாதிரி இயேசு அங்கேயும் இங்கேயும் போனாரு. சமாரியா இங்க ஒவ்வொரு நாயின் ஒரு விதவையை சந்திக்கிறாரு இங்க. அப்போ இந்த ஏரியாவில் ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு சம்பவம் சுவிசேஷ புத்தகத்துல இருக்குது. இந்த ஏரியாவில் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு சம்பவம் சுவிசேஷ புத்தகத்துல இருக்குது. ஆனா இந்த ஜேர்னியை விளக்கி படிச்சுட்டோம்னா ஈஸியா மெமரி ஆயிடும். கவனிங்க, இயேசு எருசலேமுக்கு பவனியா வராரு, கழுதையின் மேல வராரு. ஏன் எங்கிருந்து ஏன் எருசலேமுக்கு வரணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் இங்கே இருந்தாரு. இப்ப லாஸ்ட் வீக் த ஃபைனல் ஜேர்னி அந்த எல்லாரும் பார்க்கணுன்றதுக்காக அவர் மிக பிரபலமா அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துடுறாரு. வந்துட்டு பெத்தானியாவில் அவருக்கு டின்னர், லாசரு வீட்டில் இருக்கிறாரு. அப்போ அந்த 1 வீக் முன்னாடி பேதுரு இந்த ஏரியாவெல்லாம் இருந்துட்டு கடைசியா ஜேர்னில கழுதையின் மேல உட்கார்ந்து வராரு எருசலேம். அந்த ஜேர்னில எல்லாரும் பார்க்கறாங்க, யார் இவர், யார் இவர், இவர் தான் தீர்க்கதரிசி. அப்போ எதிர்ப்பு வருது. அப்புறம் அவரை பிடிக்கிறாங்க, சிலுவையில அறையறதுக்கு கொண்டு போறாங்க. கெத்செமனே தோட்டம் எருசலேமுக்கு பக்கத்துல இருக்குது, ஒலிவ மலை இங்க இருக்குது, பிரதான ஆசாரியன் இங்க இருக்கிறான், பிலாத்து இங்க விசாரிக்கிறான். இயேசு மரித்தது இங்க இந்த ஏரியால மலையில, கொல்கதா மலையில. இயேசு அடக்கம் பண்ணப்பட்டது இங்க எருசலேம்ல. இயேசு உயிரோடு எழுந்தது இங்க, காட்சி அளித்தது இங்க. மரியாளுக்கு காட்சி அளித்தார். ஏன்? மரியாள் எருசலேம்ல இந்த ஏரியாவை சேர்ந்தவோ. அன்னைக்கு பேதுரு எல்லாம் ஒளிஞ்சிருக்கிறாங்க, எல்லாம் இங்க. திரும்ப கடைசியில நான் மீன் பிடிக்க போறேன் பேதுரு சொன்னப்போ எல்லாரும் இங்க போயிட்டான். அப்பதான் லாஸ்டா இயேசு இங்க வந்து, பிள்ளைகளே சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டாரு. அப்பதான் பேதுரை பார்த்து என்ன நேசிக்கிறியான்னாரு. எல்லாம் இங்க நடக்குது. அப்போ கலிலேயா, யூதேயா, எருசலேம் இந்த ஊருங்கள்ல இயேசு எப்படியெல்லாம் பிரயாணப்பட்டார் அப்படின்னு புரிஞ்சிருச்சுன்னா காஸ்பல் இஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அவ்வளவுதான், இட்ஸ் வெரி சிம்பிள். இதுக்கு பிறகு நீங்க போய் சுவிசேஷ புத்தகங்களை படிச்சு பாருங்க. இந்த பேக்ரவுண்ட்ல எங்க போனாரு, எங்க போனாரு, எங்க போனாரு, ஊர் தெரியும், பேரு தெரியும், எப்ப போனாருன்னு கூட தெரியும், எப்படி போனாருன்னு தெரியும். ஆனா
இந்த மைண்டு செட்டப் மைண்டில் இருந்துச்சுன்னா, இந்த ரூட்டு, அதுக்கு பிறகு நீங்க படிக்கிற விதமே வித்தியாசமா இருக்கும். ஓகே, இப்போ இன்னைக்கு வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்னது ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன். ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன். என் கிளாஸில் 1.5 வருஷம் இந்த பாடம் புக்கே நடக்குது, இன்னும் முடிக்கல. ஐ மீன் ஜெனசிஸ் டு ரெவலேஷன் வரைக்கும் 4-5 டியூட்டர்ஸ் நடத்துகிறாங்க. 1.5 வருஷமாக கூட எங்களால் சப்ஜெக்டை முடிக்க முடியல. காரணம், அவ்வளோ மேட்டர்ஸ் உள்ள இருக்கு. வெறும் ப்ரீச்சிங், நான் உங்களுக்கு இன்னைக்கு வெறும் ப்ரீச்சிங் பண்ணல, நான் ஹிஸ்ட்ரியை எக்ஸ்பிளைன் பண்ணேன், அவ்வளோதான். இதில் நீங்கள் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, என்னுடைய ஃபைனல் கன்க்ளூஷன், பைபிளை நல்லா படிங்க. நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் பைபிளை படிங்க. பைபிளில் நீங்கள் கலைச்சி இருக்கிறப்ப படிக்கக்கூடாது. சும்மா படிக்கணுன்றதுக்காக படிக்கக்கூடாது. மனசு கேட்கலையே அப்படின்றதுக்காக படிக்கக்கூடாது. பைபிளை படிக்க ஒரு தனி எஃபர்ட், தனி டைம், தனி நேரம் உங்களுக்குன்னு நீங்கள் ஒதுக்கிடணும். ஹாலிடேஸ்க்கு வெளியே போகிற மாதிரி ஹாலிடேஸ் லீவ் இருக்கிறப்ப பைபிளை படிக்கணும் அப்படின்னு சொல்லி செல்ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ட்ரிம்மாக குளிச்சு ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஜன்னல்களெல்லாம் திறந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து பைபிளை படிக்கணும். தூங்குறப்ப பைபிளை படிக்கக்கூடாது. புரியலன்றதுக்காக விட்டுறக்கூடாது. பைபிளை உட்காந்து ரெஃபர் பண்ணி படிக்கணும். மற்ற சிதறலுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா இட்ஸ் வந்து லைஃப் லாங் மேட்டர். This is lifelong matter. We are dealing with the eternal, so we must study with much careful and much effort. இது ட்ரெடிஷ்னல் புக்காக இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரெடிஷ்னல் புக் இல்லை, சப்ஜெக்ட் இல்லை, தியாலஜி கிடையாது. இது வந்து யாரோ அவங்க சொன்னாங்கன்றதுனால கம்பல்ஷன் கூட கிடையாது. கம்பல் பண்ணுறதுனால பைபிள் படிக்கக்கூடாது. ரசிச்சு ரசிச்சு விரும்பி விரும்பி நேசம் வச்சு பைபிளை படிக்கணும். அதனால நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, கால்குலேட் பண்ணீங்க 1 இயருக்குள்ள பைபிளை முடிக்கணும் அப்படின்னு படிங்க. பைபிளை படிக்கிறதுக்கு விதவிதமான பைபிளை வாங்கி வச்சு படிங்க. ஒரே பைபிளை ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணாதீங்க. விதவிதமாக பைபிள் வாங்குங்க. நல்ல போல்டு லெட்டர்ஸில் பைபிளை படிங்க. மைண்டு உங்களுக்கு ஈஸியாக மெமரி ஆகும். அண்டர்லைன் பண்ணி படிங்க. பைபிளில் மார்க் பண்ணி படிங்க. வெளியே ஸ்டைலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஒரு பைபிளை வச்சுக்கோங்க, ஆனா படிக்கிறதுக்கு ஒரு பைபிளை வச்சுக்கோங்க. நான் சொல்றது சீரியஸ். நான் அப்படி செய்யறது உண்டு. என்கிட்ட 100 பைபிள் இருக்குது, எல்லாமே 100 வெரைட்டிஸ். நான் இப்போ அமெரிக்காவுக்கு வந்தேன், என்ன வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? நான் ஆல்மோஸ்ட் 4 பாக்ஸ் புக்ஸ் வாங்கினேன். அதான் என்னுடைய மெட்டீரியல். வேற ஒன்றும் வாங்கலை. ஐ நெவர் எனக்குன்னு நான் வாங்கி தேடந்து டேவிட்டு கேளுங்க, புக் ஷாப் எங்க இருக்குன்னு கேட்டேன். இன்னைக்கும் ஏன்னா இப்படி கூட யோசிப்பேன், ஒரு வேளை எங்க வீடு இன்னைக்கு ராத்திரி பத்திருச்சின்னு வைங்க, தீ பத்திருச்சு, முதல்ல எதை எடுக்கணும் அப்படின்னு நான் யோசித்து வச்சுப்பேன். முதல்ல எதை எடுக்கணும் இல்லையோ, என் பைபிளை அவ்வளோத்தையும் பேக் பண்ணி கீழே போட்டுடணும். ஏன்னா அது என் லைஃப், நான் அதை ரசிக்கிறேன், அவருக்காக வாழ்றேன். அதுதான் என் ட்ரெஷர். அதுதான் என் ட்ரெஷர். உங்களுக்கு கூட நான் சொல்ல விரும்புறது அதுதான். God is your treasure. The God's word is your treasury. உங்களுடைய நல்ல நாட்களை இதில் செலவு பண்ணுங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற புத்துணர்ச்சியோடு இருக்கிற காரியங்களில் இதுக்கு செலவு பண்ணுங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க, சண்டே ஸ்கூலில் சொல்லுங்க, யூத்துக்கு டீச் பண்ணுங்க, வாலிபர்களுக்கு சொல்லுங்க, ஸ்திரீகளுக்கு சொல்லுங்க, ஜெபக்குழுக்களை சொல்லுங்க. எல்லாரும் ஒவ்வொரு காரியத்தில் கிறிஸ்துவுக்காக எழும்பி நில்லுங்க. எல்லாரும் பிரகாசிக்கிற நட்சத்திரங்களா விளங்க. உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, உங்க பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைங்களுக்கு இவைகளை சொல்லி கொடுத்துட்டே இருங்க. வீட்டில் படுக்கிறப்ப, பேசுறப்ப, உட்கார்றப்ப தேவனை குறித்து பேசுங்க. அதையே செய்யுங்க. இது போர் அடிக்கவே அடிக்காது. நீங்க பேசலன்னா உங்களுக்கு விஷயம் தெரியலன்னு அர்த்தம். ஆனா நீங்க பேசுனீங்கன்னா இது போர் அடிக்கிற விஷயம் இல்லை. சொல்லுங்க,
கர்த்தருக்காக வாழ்றத வாழ்க்கை ஒரு நாள் இல்லை, அது ஒரு சகாப்தம், ஒரு சகாப்தம். அதனால ஒரே பைபிளை வச்சு திருப்தி அடையாதீங்க. கர்த்தருக்காக, கர்த்தரை நேசிச்சு கர்த்தருக்காக வாழுவோம். ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி. தேங்க்யூ மாஸ்டர். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கொள்வோம். கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. தேங்க்யூ மாஸ்டர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம். Thank you Holy Spirit. Thank you Master. ஒரு நாளும் கைவிடா, ஒரு போதும் ஒரு நாளும் கைவிடா, ஒரு தாய் தேற்று நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார், கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார், ஒரு தாய் தேற்றுவது போல். Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த வேதத்தை படிக்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் தாங்க, அபிஷேகத்தை தாங்க, என் கண்களை திறங்க, எனக்கு பலனை தாங்க, கிருபையை தாங்க, நேரத்தை தாங்கன்னு கேளுங்க. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு வாழ்நாளை கூட்டி கொடுக்கிற இந்த வேதத்தை நான் மற்றவங்களுக்கு சொல்ல எனக்கு பலனும் கிருபையும் திடனும் எனக்கு சுகமும் பாதுகாப்பும் வேணும். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் உம்முடைய பிள்ளைகள் கேட்பதை நான் ஆமோதிக்கிறேன் ராஜா, ஆமோதிக்கிறேன், ஆமோதிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளின் மேல் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம், தேவனை நேசிக்கிற அபிஷேகம், வேதத்தை தியானிக்கிற அபிஷேகம் இவர்கள் மேல தங்கி தாபரிப்பதாக ராஜா. எல்லா சிந்தையில் இருக்கிற கட்டுகள் உடைவதாக, மன சிதறல்களை உண்டாக்குகிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே உடைவதாக. ஹல்லேலூயா. வேதத்தை படிக்கும் பொழுது வருகிற தூக்கத்தின் ஆவி உம்முடைய பிள்ளைகளை விட்டு விலகி போவதாக. ஹல்லேலூயா. மந்த புத்தி விலகுவதாக, ஞாபக மறதி விலகுவதாக, போர் அடிக்கிற எண்ணங்கள் விலகுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய ஜனத்துக்கு கிருபை உண்டாவதாக. Hallelujah. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. உங்க வலது கரத்தை உங்க தலை மேல எடுத்து வச்சு சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட கிருபையை தாரும், அப்படிப்பட்ட பலனை தாரும், அப்படிப்பட்ட ஞானத்தை தாரும், அப்படிப்பட்ட விடுதலையை தாரும். இன்று கர்த்தர் உங்களை விடுவித்து நேர்த்தியாய் நடத்த போகிறார். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் வசனம், குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலை ஆவீர்கள்.
ஓ ஹalleluya, ஹalleluya. தேவனுடைய வார்த்தை உனக்கு விடுதலையை கொண்டு வரும், பலனை கொண்டு வரும், நித்திய ஜீவனை கொண்டு வரும், புத்தியை கொண்டு வரும், தைரியத்தை கொண்டு வரும், அறிவை கொண்டு வரும், செழிப்பை கொண்டு வரும். தேவனுடைய வார்த்தை உன் வாழ்க்கையை தேவனுக்காக பிரகாசமாய் வைக்கும். ஹalleluya. உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். ஓ, உனக்கு பாக்கியம் சமாதானம் உண்டாயிருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. ராஜா, நான் சொல்லுகிறேன், இவர்களும் உள் சந்ததியும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்களாக. ஹalleluya. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Hallelujah. Hallelujah. இவள் வாழ்க்கையில் இருக்கிற எகிப்தியன் இனிமேல் இவளை ஆண்டவரே சிதறடிக்க கூடாது. எகிப்தியன் வரக்கூடாது. பொல்லாத ராஜாக்கள் வந்து இவளை ஆளக்கூடாது. உலகம் இவளை ஆளக்கூடாது. இயேசுவின் நாமத்திலே மனம் திருந்தாத இவள் வீட்டில் இருக்கிற எல்லா மக்களும் மனம் திருந்துவார்களாக. தேவனை நேசிக்காதவர்கள் இயேசுவின் நாமத்திலே தேவனை நேசிப்பார்களாக. ஹalleluya. Thank you Holy Spirit. உமக்கு நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Oh, we thank you, we thank you, we thank you, we glorify you. உம்முடைய ஜனம் உம்முடைய ஜனத்தை ஆதரிப்பீராக, கரம் பிடிப்பீராக. ஹalleluya. இருதயங்கள் பக்குவப்படட்டும். எஸ்ராவின் இருதயம் போல பக்குவம் அடையட்டும். வேதத்திலே தேறின வேத பாரகன் எஸ்ராவை போல இவள் வேதத்திலே தேறட்டும் ராஜா. ஹalleluya. Thank you Holy Spirit. கண்கள் திறக்கப்படுவதாக. இதுவரைக்கும் திறக்காத ஆன்மீக கண்கள் இயேசுவின் நாமத்திலே இன்று சொல்லுகிறேன், இன்று திறக்கப்படுவதாக. ஹalleluya. Thank you. எல்லாருடைய சிந்தைகள் திறக்கப்படுவதாக. இன்று கட்ட அவிழ்க்கிறேன். கட்டி இருக்கிற எல்லா கட்டுகளை, ஆவிக்குரிய கட்டுகளை இயேசுவின் நாமத்திலே இன்று அவிழ்க்கிறேன். அவிழ்வதாக. ஹalleluya. கர்த்தாவே, எல்லா நன்மைக்கு காரணரே, இன்று வரைக்கும் உம்முடைய மக்களை போஷித்து இங்க வைத்து வழி நடத்துகிற என் தேவனே, உம்முடைய வருகை மட்டும் இவர்களை வழி நடத்த வேண்டும் என்று கேட்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை கொண்டு செய்வீராக. இந்த தேசத்தை அசைப்பீராக. இவர்களை கொண்டு ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வருவீராக.